குழந்தைங்களுக்கு வர ஃபிப்ரல் ஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கான வீடியோ தான் இது. டியர் பேரண்ட்ஸ், நான் டாக்டர் ராம் பீடியாட்ரிஷியன் பேசுகிறேன். ஃபிப்ரல் ஃபிட்ஸ் அப்படின்னா என்ன? சில குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தால் 6 மாதத்துலேருந்து 6 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். ஃபிப்ரல் ஃபிட்ஸ் ஜுரத்தோட வர ஃபிட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் எப்போதுமே வந்துட்டு போகும். அதே மாதிரி வந்துச்சுன்னா கை கால்கள் எல்லா இடத்துலையும் ஃபிட்ஸ் வரும். கண் மொழிகள் மேலே சொருகலாம், வாய் வழியாக நுர தள்ளலாம். ஆனால் இது வந்து அதுவே ரிசால்வ் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஃபிப்ரல் ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்? ஃபிப்ரல் ஃபிட்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. வீட்டில் குழந்தைக்கு வந்துருச்சுன்னா நம்ம பிள்ளைய ஒரு சைடு உறுக்குணிச்சு படுக்க வச்சு பிள்ளை அதோட உடம்பை போய் எங்கேயும் கீழே விழுந்துடாமலையோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸில் குத்திக்காமலையோ பிள்ளைய பத்திரமா பாதுகாத்து, தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி வச்சு சாதாரண லிக்வார்ம் வாட்டர் வச்சு உடம்பை தொடச்சி, உங்கள் வீட்டிலேயே சப்போஸ் இந்த ஜுரம் மருந்து வந்து சப்போஸ்ட்ரி இருக்குது, பேராசிட்டமால் சப்போஸ்ட்ரிஸ் இருக்குன்னா அந்த சப்போஸ்ட்ரி எடுத்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ஜுரம் நின்றுடுச்சுன்னா மோஸ்ட்டாக இந்த ஃபிப்ரல் ஃபிட்ஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன உடனே நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பீடியாட்ரிஷன்ட்டையோ நீங்கள் பிள்ளைய அழைச்சிட்டு போகலாம். நம்பர் 1. 2வது, இந்த ஃபிப்ரல் ஃபிட்ஸ்னால் பிள்ளைக்கு ஏதாவது நாளைக்கு பாதிப்புகள் வருமா? மூளை எதுவும் பாதிக்குமா? பிள்ளையோட படிப்பு ஏதாவது குறையுமா? அந்த மாதிரி ஒன்றுமே வராது. ஃபிப்ரல் ஃபிட்ஸ்னால பிள்ளையோட மூளை வளர்ச்சிக்கோ இல்லை பிள்ளையோட ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸோ எதுவுமே வந்து பாதிக்கப்படாது. ஃபிப்ரல் ஃபிட்ஸ்க்கு மருந்து கொடுக்கணுமா? டெய்லி ஃபிட்ஸ் மருந்து சாப்பிடணுமா? ஆர்டினரி சிம்பிள் ஃபிப்ரல் ஃபிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மருந்துகள் தேவையில்லை. அது எந்த மருந்துமே கொடுக்க தேவையில்லை. 6 வயசு ஆனோன்னா அதுவே செட்டில் ஆகிடும். சரி, ஃபிப்ரல் ஃபிட்ஸை எப்படி தடுக்கலாம்? ஃபிப்ரல் ஃபிட்ஸ் எப்படி தடுக்கலாம்னா, மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஃபிப்ரல் ஃபிட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பிள்ளைக்கு ரத்த சோகை இருந்துச்சா அப்படின்றத பரிசோதித்து அதை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலே பேராசிட்டமால் மருந்து எப்போதுமே உங்கள் கையில் வச்சுருக்கணும். ஜுரம் உங்கள் குழந்தைக்கு வருதுன்னு தெரிஞ்சாலே உடனடியாக ஜுரம் மருந்து கொடுத்து தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா 90% ஆஃப் த டைம் வந்து ஃபிப்ரல் ஃபிட்ஸ் வராது. தேங்க்யூ.